Universe is 14 billion years old and there are many habitable planets like Earth around us. பட் இப்போ வரைக்கும் நம்ம ஏலியனை காண்டாக்டே பண்ண முடியல, இல்லை ஏலியனும் நம்மளை காண்டாக்ட் பண்ணல. Then the question arises, which is where are everybody, which is asked by a scientist called Fermi. So we are going to see what is the reason behind Fermi paradox. First reason, it is very less chance to overlap. நம்ம எர்த்தில் நம்ம ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து லெஸ் தென் வெறும் 2000 இயர்ஸ் தான் ஆச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சிவிலைசேஷன் வித் நம்மள மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சு இதே டைமில் ஓவர்லாப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். மேபி அவங்க நம்மளுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், மேபி இதுக்கப்புறம் வந்திருக்கலாம். ஆனால் இந்த நம்ம கடைசியாக இருந்த லாஸ்ட்டு 2000 இயர்ஸில் மட்டும் நம்ம வச்சு பார்க்கும்போது இல்லைன்றதுனால சொல்ல முடியாது. செகண்ட், they are so advanced, the alien civilization can be so advanced. ஸோ அவங்க டெக்னாலஜியை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஸோ அட்வான்ஸ்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐஃபோன் மாதிரி ஒரு சேட்டிலைட்டை அவங்க வச்சு நம்மளை மேபி கண்காணிச்சிட்ருக்கலாம். ஆனால் நம்ம டெக்னாலஜி மூலயமா அதை டிடெக்ட் பண்ண முடியாது. மேபி அவர் டெக்னாலஜி will be old for them. Third, the distance between our civilization, between ours and the alien civilization will be more. For இப்போ வரைக்கும் நம்மளால் பக்கத்தில் இருக்கிற பிளானட்டுக்கே போக முடியல. ஸோ எப்படி நம்ம பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸியில் இருக்கிற ஒரு சிவிலைசேஷன் கூட காண்டாக்ட் பண்ணுறது? ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் there is something called rare earth hypothesis. லைக் we are so unique. எர்த்துன்றது ரொம்ப யூனிக்கு. இந்த யூனிவர்ஸ்லேயே நாம் தான் ஃபஸ்ட்டு வந்த சிவிலைசேஷனாக இருக்கலாம். மேபி we are so rare. It's called a rare earth hypothesis. அண்டு இந்த விஷயத்தை நான் பெருசாக நம்புறதில்லை. திட் சேஸ் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் அவங்க டெக்னாலஜியில் மட்டும் அட்வான்ஸ் ஆகாமல் இன்டலெக்சுவலும் அட்வான்ஸ் ஆகிட்டு மேபி தே வாண்ட் டு ரிமைன் ஹிடன் ஃப்ரம் அஸ். பிகாஸ் நம்ம பார்த்தோன்னா ஃபுல்லாக வார் பேஸ்டு ஒரு சிவிலைசேஷன். நம்மக்கிட்ட எதுக்கு அவங்க வரணும்னு அவங்க எதுக்கு நினைக்க போகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரையும் ஏலியன்ஸ் இருக்குது. பிகாஸ் வி காண்ட் அசியூம் நம்ம ஒரு ஓஷனில் ஒரு பக்கெட்டை வச்சு ஒரு தண்ணி எடுத்துகிட்டு அந்த பக்கெட்டில் ஃபிஷ் இல்லைன்றதுக்காக ஓஷனில் ஃபிஷ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போல தான் இதுவும்.